ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான பகல் வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்களோடு இணைந்து இந்த நல்ல சில தினங்கள் சில பகுதிகளில் உங்கள் நடுவில் பிரசங்கித்து ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பை பெரியதொரு பாக்கியமாய் நினைக்கிறேன். கர்த்தர் நம்மேல் கிருபையாயிருப்பாராக. இந்த 3 தினங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படி என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான சபை போதகர், அவருடைய குடும்பம், இந்த சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகள், தெய்வ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக. இந்த பகல் பொழுது சரியாக 1 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை அழகாக நடத்த போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பரிசுத்த பிதாவே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தில் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஒருமித்து வருகிறோம். அருமையான இந்த திருச்சபையை இதுவரையிலும் கர்த்தர் தம்முடைய கிருபையில் நடத்தி, கிருபையில் ஆதரித்து, கிருபையில் பாதுகாத்து, நீர் இந்த ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்து நடத்தி கொண்டு வந்தீர். உமக்கு நன்றி. முடிந்தது என்று சொன்ன இடத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம். முடியாது என்று சொன்ன இடத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தின மாற்றங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வழி அடைந்ததினால் கர்த்தர் ஏற்படுத்தின புதிய வழிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடைந்து போன வழியை கண்டு அழுது கொண்டு இருந்திருந்தால் இத்தனை விசாலமான ஒரு வாசலை பார்த்திருக்க முடியாது. ஆண்டவர் இந்த ஊழியத்தில் நடைமுறைப்படுத்தின அத்தனை நன்மைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான இந்த சபை, அருமையான இந்த தேவ ஊழியர்கள், இந்த தேசம் என்னை எதிர்பார்க்கிறதோ அதை இந்த நாட்களில் செய்யும்படி ஜெபிக்கிறேன், கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன், செயல்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை பேசும்படி ஜெபிக்கிறேன். பேசுகிறது நீங்கள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக பேசுகிறவர் ஒருவர் உண்டு. அந்த ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. எங்களை கொண்டு பேசுகிற ஒருவர் உண்டு. அவர் எங்களை கொண்டு பேசுவீராக. இந்த உலகத்திலே அநேக ஆமீன் ஸ்தோத்திரம் பாடுகள் இல்லாத வாழ்க்கையை விரும்புகிறார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஒருவன் சொந்தப்படுத்தி கொண்டார் இந்த உலகத்திலே கர்த்தர் அவனை ஜெயமுள்ளவனாக வைத்திருப்பார் என்று தேவ மனிதனின் மூலமாய் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பகல் பொழுதிலும் தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு பேசும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி. இந்த மானிட்டர் கொஞ்சம் குறைச்சல். கர்த்தர் பெரியவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, இந்த நாளில் மறுபடியும் போதகர், அவருடைய குடும்பம் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆரம்பிக்கிற இந்த செய்தி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம். ஒரே நேரத்தில் முடிகிற ஒரு செய்தி அல்ல. தொடர்ந்து இந்த செய்தி ஒவ்வொரு நேரமும் அந்தந்த நேரங்களில் முடித்து தொடரும். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் எடுங்க. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் அதனுடைய 9வது வசனமும் 10வது வசனத்தையும் இது நிமித்தம் 11வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். உங்களுக்காக இடைவிடாமல்
ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கையில பைபிள் வச்சிருக்கிறீங்க. அதை விட சந்தோஷம் டைரி வச்சிருக்கிறீங்க, நோட்டு வச்சிருக்கீங்க. அதை விட சந்தோஷம் பேனா வச்சிருக்கீங்க. அதை விட சந்தோஷம் எல்லாரும் கண்விழிப்பாக இருக்கீங்க. இதுவரை யாரும் கர்த்தருக்குள் நித்திரை அடையவில்லை. ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. இதே மாதிரி 3 நாள் எனக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேங்க்யூ. நல்லா இருக்கு. சபையில் பிள்ளைகளை அப்படியே நல்ல நோட்டு டைரி புக்கோடெல்லாம் பார்க்கறது பொழுது ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த நாட்கள் இது உபவாச நாட்கள் என்று கேள்விப்பட்டேன். இது எத்தனையாவது நாளையா? இதை ஃபர்ஸ்ட் டே. இந்த 3 நாட்களா? மகிழ்ச்சி. இந்த 3 நாட்களிலும் ரொம்ப தெளிவாய் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ள, எவைகளை கற்றுக்கொள்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆமென். நல்ல ஒரு தரிசனமுள்ள சபை என்று நான் பார்க்கிறேன். தரிசனமுள்ள இன்றைக்கு தான் பாஸ்டர்மா இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கேன். இந்த ரூட்டில் போயிருக்கேன் பல முறை. ஆமாம், தோத்துறோம். ஆனால் இன்றைக்கு முதல் முறையாய் உங்களை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். சரி, கொலோசியர் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எல்லாரும் பாருங்க, எங்கூட சேர்ந்து படிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் நோ முடிச்சிட்டேன், நான் முடிச்சிட்டேன், நீங்கள் எங்கே போறீங்க? இது நிமித்தம் நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு முறை கூட சொல்லுங்க. நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்படி 5வது வசனத்துக்கு வாங்க. 5வது வசனத்துக்கு வாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒரு முறை கூட எல்லாரும் சேர்ந்து படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 5வது வசனத்திற்கும் 9வது வசனத்திற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. என்ன இணைப்பு இருக்கிறது? 5வது வசனம் சொல்லுகிறது உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்காக. சரி, தேங்க்யூ. 9வது வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த இடத்துல ஒரு இடத்தில் வேண்டுதல் என்று சொல்லுகிறார், இன்னொரு இடத்துல விண்ணப்பம் அல்லது ஜெபம் என்று சொல்லுகிறார். 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் எப்பொழுதும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் என்று சொல்லுகிறார். 9வது வசனத்தில் இடைவிடாமல் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொலோசிய திருச்சபையை பார்த்து உங்களுக்காக நான் எப்பவும் ஜெபிக்கிறேன்ப்பா அப்படின்ற, எப்பவும் ஜெபம் பண்ணுறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன்? நோக்கம் என்ன? இது 1. 2, தேவை என்ன? ஏன் இவர்களுக்காக ஜெபம் பண்ற? இவர்களுக்கு என்ன வேணும்? இந்த சபையில் இனி என்ன அவசியம்? நான் போய் சொல்லுங்க, பவுலிடத்தில் நம்ம கேட்கிற கேள்விதான் இந்த 3 நாட்களில் நமக்கு படிப்பினை கர்த்தர் நம்மோடு பேசுவாரா? ஆண்டவரே எனக்கு கிருபை தார். ஆமென். சரி, கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயாக பேசலாம். என்ன, நம்ம ஒரு பெரிய பிரசங்கம் மாதிரியெல்லாம் பண்ண போகிறதில்லை. ஆனால் அப்படியே நீங்கள் மசிலெல்லாம் கட்டி உட்காரணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரீயாகவே இருங்க. தூங்கிற மட்டும் விடாது. அது மட்டும்தான் எனக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 5வது வசனத்தை என் கூட சேர்ந்து ஒன்று கவனிங்க, நான் படிக்கிறேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி. ஒரே வசனத்திற்குள்ள ஒன்று சொல்றார், நான் உங்களுக்காக தேங்க்யூ, உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன்றார். இன்னொரு வார்த்தை சொல்றார், நான் ஜெபம் பண்றேன்றார். மறுபடியும் சொல்றேன், ஒரே வசனத்திற்குள்ள ரெண்டு மிக முக்கியமான காரியத்தை சொல்றார். ஒன்று, உங்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்றேன் பிரதர் அப்படிங்கிற. இன்னொரு வார்த்தை சொல்றார், இல்லை நான் ஜெபம் பண்ணிக்கிறேன்ற. எவைகளுக்காக ஸ்தோத்திரம், எவைகளுக்காக ஜெபம்? நம்ம ரொம்ப சிந்திக்கணும். இருக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும், இல்லாதவைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அதுதானே இயல்பு, ஆமாவா இல்லை? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆலயத்திற்காக ஸ்தோத்திரம், ஆமென். இப்போ நீங்கள் அடுத்து ஜெபம் பண்ணுவீங்க, இதை விட பெரிய ஆலயத்தை தருவீராக. இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க, இல்லாததற்காக ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் நீர் தரப்போகிறதற்காக நான் ஜெபிக்கிறேன். இருக்கிறவைகளுக்காக ஸ்தோத்திரம், இல்லாதவைகளுக்காக ஜெபம். கர்த்தர் கொடுத்திருக்கிற வீட்டுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாரும் தனித்தனியாய் படுப்பதற்கு அறைகள் இல்லை. கர்த்தர் ஏற்ற காலத்தில் எனக்கு பெரிய வீடு தருவீர் என்று நான் ஜெபிக்கிறேன். அப்போ இருக்கிறவைகளுக்காக நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இல்லாதவைகளுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போ 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். அப்போது ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஏதோ அங்கே என்ன செய்யுது? இருக்கு, ஏதோ உள்ள இருக்கு. ஜெபம் பண்ணணும்னா ஏதோ தேவையானது இருக்கு, தேவையானது, இன்னும் தேவை இருக்கு. அப்போ இனி இந்த சபையில் எது தேவை என்று பவுல் சொல்றார். இந்த இடத்துல எவைகள் சபைக்குள்ள இருக்கு அப்படின்னு அவர் ஸ்தோத்திரம் சொல்றார். அதை நம்ம முதல்ல தனியாக பிரித்து படித்து விட்டு நம்ம தொடர்ந்து செய்திக்குள்ள போவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த சபைக்குள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிச்சா வேதம் அழகாய் சொல்லுகிறது. 3வது வசனத்தை படி தங்கச்சி. கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும், கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து, உங்கள் அன்பை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி. போதும், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கா ஸ்தோத்திரம் பண்ற? நீங்க தான் படிக்கிறீங்க. எதுக்கா ஸ்தோத்திரம் பண்ண இருக்கிற? உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். உங்களை நான் பார்த்தேன், உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. பவுல் சொல்ற உங்களுக்குள்ள இது ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை தூரத்திலிருந்து எப்படி அறிந்து கொள்ளலாம்? இது ஒரு தனி செய்தி. இப்போ பவுல் இடத்துல கேட்கலாம், ஐயா, ஒரு மனுஷனை தூரத்திலிருந்து அவன் விசுவாசின்னு உங்களுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது? நீங்கள் அவங்க கூட இல்லை, தூரத்தில் இருக்கிற சபைக்கு கடிதம் எழுதுறீங்க. நான் இங்கேருந்து நீர் சொல்லுகிறேன், எப்பா நீங்கள் நல்ல விசுவாசத்தில் இருக்கிறீங்கப்பா. தூரத்திலிருந்து சொல்கிறார், உங்களுக்குள்ள ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. அப்போ ஒரு மனிதனின் விசுவாசத்தை ஒருவன் தூரத்திலிருந்து எப்படி அடையாளம் காண முடியும்? ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி பாஸ்டர், இயேசு கிறிஸ்துவை சிலுவை சுமப்பதற்கு அவர் மனம் சோர்ந்து போகவில்லை. ஒரு மனிதனுடைய நிறைய சொல்லணும், அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. ஒருவனை தூரத்தில் இருந்து கொண்டு அவன் விசுவாசிக்கிறவன் என்று அறிந்து கொள்ள வேண்டுமானால் சிலுவையும் பாடுகளையும் சுமப்பதில் அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டான். அது அடிப்படை. பாடுகள் ஒரு நாளும் அவனை பாதிப்பது இல்லை. அந்த வார்த்தையெல்லாம் ரிப்பீட் பண்ணுங்க. பாடுகள் ஒரு நாளும் அவனை பாதிப்பது இல்லை. ஆமாம், பிசாசு என்ன நினைக்கிறான்? அந்த பிரச்சனை அவனுக்கு வந்துருச்சு, இனி அவன் கண்டிப்பாக ஆராதிக்க மாட்டான். அந்த பிரச்சனை அவன் குடும்பத்தில் வந்துருச்சு, இனி கண்டிப்பாக அவன் கர்த்தரை தேட, கர்த்தரை நாட, கர்த்தருடைய ஆலயம் போக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய விரும்பவே மாட்டான். அப்படிதான் நினைப்பான். யோபுவனுடைய வாழ்க்கையை குறித்து அப்படிதான் இருக்கு. ஆனால் நல்ல தெய்வ பிள்ளைகளை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், பாடுகள் என்பது அவர்களை பக்குவப்படுத்துகிற ஒன்றாக மாற்றிக்கொண்டே இருப்பான். அல்லேலூயா.
விட்டுருவோம். அந்த சைடு நம்ம இன்னைக்கு போனால் இந்த 3 நாளில் இந்த செய்தியை முடிக்க முடியாது. அப்போ ஏற்கனவே இந்த சபைக்குள்ள என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. இந்த சபைக்குள்ள விசுவாசம் இருக்கு. ரெண்டாவது அந்த சபைக்குள்ள என்ன இருக்கிறது? அந்த வார்த்தையை கவனிங்க. பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள, பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பு. அது சாதாரண அன்பு கிடையாதுங்க. அது சாதாரண அன்பு கிடையாது. 8ஆம் வசனத்தை படிங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும். அவ்வளவுதான். அது சித்தப்பா பெரியப்பா ஆனதுனால உள்ள அன்பு அல்ல. நம்ம சொல்லுவோம், என் மாமியார் தான் சபையின் மூப்பர், என் நாத்தனார் தான் சபையில் செக்ரட்டரி, என்னுடைய மூத்த அக்கா புருஷன் தான் இங்கே அவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கிறார். இது அந்த மாதிரிப்பட்ட அன்பு கிடையாது. சித்தப்பா பெரியப்பா அன்பு அல்ல. அப்படிப்பட்ட அன்பு எந்த சபையிலெல்லாம் இருக்குமோ சீக்கிரமாக சபையை சொல்லி முடிச்சிருவாங்க. இது அந்த மாதிரிப்பட்ட அன்பு கிடையாது. இது எந்த மாதிரிப்பட்ட அன்பு? ஆவிக்குள்ளான உங்கள் அன்பு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஆவிக்குள்ளான. அப்போ அந்த சபைக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? விசுவாசமும் இருக்கு, அன்பும் இருக்கு. அன்பும் இருக்கு. நல்லா இருக்குல்ல அந்த சபை? சரிதானே? விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்ப பேசிக்கான ஃபெய்த் இருக்கு. அடுத்து அன்பில்லாதவன் தேவனை. அப்போ அடிப்படையான 2 காரியமும் இருக்கு. அப்ப சந்தோஷமா டாக்டர் பட்டம் கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே கழுத? யோசிக்கணுமா இல்லையா? ஆனா இந்த 2ம், அதாவது நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடணும். அன்பு என்கிற ஒன்று ஒரு இடத்தில் இருக்குமானால், அன்பை குறித்து படிக்கும் பொழுது அன்பிற்கு பின் அடிப்படையாக கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை அங்கு இருக்கும். ஒரு இடத்துல அன்பு சரியாக இருக்குமானால் கீழ்ப்படிதல் நிறைவாக இருக்கும். பைபிளை நீங்க படிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21 எது அன்பு என்று நம்மால தெளிவா புரியும். யோவான் 14:21 கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். நல்ல கவனிங்க. கை கொள்ளுகிறவனே அன்பாய் இருக்கிறான். அப்போ கை கொள்ளுதல், கீழ்ப்படிதல் என்கிற வார்த்தை எந்த இடத்தில் இருக்குமோ அங்க அன்பு இருக்கும். அன்பு எங்கே இருக்குமோ அங்கே கீழ்ப்படிதல் இருக்கும். கீழ்ப்படியாத ஒருவன் நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்னா அவனை செருப்பால் அடிக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு கூட சொல்லட்டுமா பிரதர்? சொன்னாவே கேட்க மாட்டான். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஐ லவ் யூ பிரதர் அப்படின்பா. இவனையெல்லாம் நெட்டுக்கு விட்டு சுற்றணும். புரியுதா இல்லையா? கீழ்ப்படிதல் எங்கு இல்லையோ அவனிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்புக்கு அடையாளமே கீழ்ப்படிதல். அது அப்பாவுக்கா இருக்கலாம், அம்மாவுக்கா இருக்கலாம், ஆண்டவருக்கா இருக்கலாம், பிள்ளைக்கா இருக்கலாம், பாஸ்டருக்கா இருக்கலாம், தெய்வத்துக்கா இருக்கலாம். அதெல்லாம் 2வது. ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற அன்பு உண்மையானால் அவனிடத்தில் பிசறு இல்லாத கீழ்ப்படிதல் இருக்கும். அல்லாத பட்சத்தில் ஆமென் ஆமென் கோடிட்ட இடத்தை நிரப்புக. வந்த நாளைக்கு பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறேன், அதனால நிறுத்திக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சில ஆட்கள் அப்படிதான். சபையில் நானும் ஏறத்தாழ 31 வருடமாய் ஊழியக்காரனா இருக்கேன். சில ஆட்கள் ஆண்டு விட்ட அப்படி ஆலயத்தில் பாடி தேவனை மகிமைப்படுத்துறத பார்த்தா இன்னும் இயேசு ஏன் வராமல் இருக்காருன்னு நமக்கு தோணும் பாருங்க. ஆமாம், அப்படி ஏன்னா அவங்க பாட்டு அப்படி இருக்கும், அவங்க ஆராதனை அப்படி இருக்கும், அவங்க ஜெபம் அப்படி இருக்கும், அவங்க பயன்படுத்துகிற வார்த்தையெல்லாம் உண்மையிலே எங்கிருந்தான் கழுது அந்த டிக்ஷனரி இல்லாத அந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறான்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில் போய்த்தா போய் பார்த்தான்னு சொல்ல உண்மையிலே இவன் அந்தி குருசுக்கு மாப்பிள்ளையா இருப்பான், பயங்கர ஆளாக இருப்பான் பாரு. இவனையெல்லாம் 10 நிமிஷம் கூட பாளையத்துக்குள்ள வைக்கப்படாது. அந்த மாதிரிப்பட்ட ஆளாக இருப்பான். ஏன்னா கீழ்ப்படிதல் சுத்தமாக இருக்காது, இணங்குதல் சுத்தமாக இருக்காது, விட்டு கொடுத்தல் சுத்தமாக இருக்காது, மன்னித்தல் சுத்தமாக இருக்காது. ஆமாம், ஐ மீன் இது உண்மையாக இருக்காது பேசிக்கா. ஆனால் பாடுவான் பாரு, நீங்கள் இல்லாம வாழ முடியாத ஆண்டவரே, இவ்வளவு நாள் வாழ்ந்தேன் இல்லடா, நான் இல்லாமல் தானே வாழ்ந்தேன், என்ன செத்தா போயிட்டா. அப்படி யோசிக்க தோணும். சில நேரம் அப்படித்தான்ப்பா, நாங்களும் நிறைய தலையை பார்த்தியெல்லாம் சபை வளர்ந்துருக்கு. ஆமாம் தோத்துறேன். சில நேரம் யோசிப்பேன், ஆண்டவரே ஏன் இவனை எடுக்காமல் போட்டிருக்கிறேன்,
ஆண்டவர் சொல்லுவார், உன்னை சமாதானமாக நட, உன்னை உருவாக்கத்தான். சில நேரம் சில ஆட்களை கத்தர் எங்களை உருவாக்கவே வச்சிருப்பார். அதனால எங்கள் சபையிலேயே எங்கள் நல்ல ஆசிரியர்கள் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப தங்கமானவங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலைக்குள்ள தெளிவாயிரும். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கைகளை உயர்த்தி வரலை லூயா. அந்த சபைக்குள்ள என்ன இருக்கிறது சொல்லுங்க, என்ன இருக்கிறது? இரண்டாவது என்ன இருக்கிறது? அவருடைய பரிசுத்தவான்கள் மேலுள்ள அன்பு. நீங்க நல்லா கவனிங்க, இங்க பசுயா பரிசுத்தவான்களின் மேலுள்ள அன்பு தானே இருக்கு, ஆண்டவர் மேலுள்ள அன்பு அங்கே இல்லை இல்ல அப்படி சொல்லலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஒருவன் தம்மில் உள்ளவர்களை, அதாவது காண்கிற சகோதரனிடத்தில் அன்பாயிராதவன் காணாத தேவனிடத்தில் அன்பா இருக்கிறான். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்கிறீங்க. இந்த சகோதரி என்னால் நேசிக்க முடியும்னா நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறவனால் மனிதனை நேசிக்க முடியும், மனிதனை நேசிக்கிறவனால் ஆண்டவரை நேசிக்க முடியும். நான் ஆண்டவரை எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன் என்பதை உலகம் அறிய வேண்டுமானால் நான் உங்களை நேசிக்க பழகணும், சபையை நேசிக்க பழகணும், போதகரை நேசிக்க பழகணும், ஊழியத்தை நேசிக்க பழகணும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். அன்பு என்பது மிக தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இந்த சபைக்குள்ள அடிப்படையாக என்னெல்லாம் இருக்கு? ஒன்று சுவாசமும் அன்பு. இந்த சபைக்காக ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா 8வது வசனத்தை ஒரு தடவை கூட படி மக்களே. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பை அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். ஒரு முறை கூட படிங்க. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்துருக்கான் பார்த்துக்க, வந்து சொல்லியிருக்கான். இந்த சபையிலிருந்து யாரோ ஒரு ஆள் யார்கிட்ட வந்திருக்கா, பவுல்ட்ட வந்திருக்கா, வந்து இவர் சொல்லியிருக்கார், அந்த பிள்ளைகள் நல்ல விசுவாசத்தில் இருக்கிறாங்க, நல்ல அன்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு பகல்வெளி இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நம்மை குறித்து இப்படி சொல்லத்தக்க ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. சரி, இனி 6வது வசனத்தை ப்ளீஸ் ஒரு முறை வாசிங்க தங்கச்சிமா. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு, இந்த வார்த்தையை கவனிக்கணும், கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. இந்த சபையில் இருக்கிற இன்னொரு கேரக்டர் இருக்குது பாருங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன், நீங்க தான் எனக்கு சொல்ல போறீங்க. இந்த சபைக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்குது பாருங்க. நீங்கள் அதை கேட்டு தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கு பலன் தருகிறதாக இருக்கிறது. ஒரு முறை கூட படிக்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் அதை கேட்டு தேவனுடைய கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறது. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதுக்கு நீங்க எனக்கு என்ன பாயிண்ட் தருவீங்க? புரியல, பேசுங்க. ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? நானே பேசிட்டு இருந்தா சத்தியத்தை, அப்ப இந்த சபைக்குள்ள என்ன அறிவு இருக்கிறது? சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கு. அந்த அறிந்த சத்தியம் பலன் கொடுக்கிற அனுபவம் இருக்கு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சபைக்குள்ள இருக்கிற பெஸ்ட் கேரக்டர் என்ன? சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிகிற அறிவு இருக்கும், ஆனா அறிவின் பலன் இருக்காது, பலன் இருக்காது. வசனம் நல்ல அறிவு இருக்கும், ஆனா அந்த வசனம் அறிந்ததற்குரிய பிரதிபலிப்பு அவங்கள்ட்ட மனம் திரும்பணும்னு தெரியும், மனம் திரும்ப மாட்டான். அன்பா இருக்கணும்னு தெரியும், ஆனா அன்பா இருக்க மாட்டான். ஆராதிக்கணும்னு தெரியும், ஆனா ஆராதிக்க மாட்டான். கர்த்தருக்கு கொடுக்கணும்னு தெரியும், ஆனா என்ன செய்ய மாட்டான்? குளிக்கணும்னு தெரியும், கழுத குளிக்க மாட்டான். பார்த்துக்க, இப்ப புரியுதா உங்களுக்கு? அதுதான் புரியுற மாதிரி சொன்னேன். எப்பவுமே ஸ்பிரிச்சுவலா பேசினா ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறீங்க. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், சத்தியத்தின் அறிவு இருக்கு, அநேகரிடத்தில் பலன் இல்லை.
இதை தான் கட்டாயப்படுத்துகிறார் தேவ மனிதனாகி யோவான். மனம் திரும்புங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணினார். அதே யோவான் சொன்னார், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டோம்னா அந்த அபிஷேகம் பலன் செய்யணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா அந்த ரட்சிப்பு பலன் செய்யணும். நம்ம ஆராதிக்கிறோம்னா அந்த ஆராதனை நம்ம வாழ்க்கையில் பலன் செய்யணும். நம்ம ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அதை பலன் செய்ய ஆரம்பிக்கணும். ஆமாவா இல்லையா? சரி, உங்களுக்கு ஜுரம் வருமா வராதா? இந்த ஊரை பற்றி எனக்கு நாட் ஐடியா. இந்த ஜுரம் வருமா வராதா? ஜுரம் வரும் பொழுது எதெல்லாம் சேர்ந்து வரும்? கொஞ்சம் சத்தமாக சொல்லி இருக்கலாம் அண்ணே. சளி வரும், உடம்பு வலி வரும், தலைவலி வரும். அதுதான் மாமியார் வந்தாலும் வருது, அது வேறையோ இருக்கலாம். தலைவலி வரும், அடுத்து இருமல் வரும். வந்தது ஜுரம்தான், அது ஃபேமிலியா வருது. பார்த்தீங்களா? தலைவலியோட வருது, சளியோட வருது, இருமலோட வருது, வேற உடம்பு வலியோட வருது, தலைவலியோட வருது. அப்போ நான் வந்தது எதுதான்? ஜுரம் தான். ஒரு ஜுரமே வித் ஃபேமிலியோட வருது. வச்சனம் சும்மா வருமா? அப்போ வசனம் ஒரு மனிதனுக்குள்ளே, சத்தியம் ஒரு மனிதனுக்குள் வருமானால் அது சத்தியம் நமக்குள் இருந்து வெளிப்படணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? உடம்பு சூடு வந்துடுது. எதுல? ஜுரம் வரும் பொழுது. வசனம் கேட்ட உடனே சூடு வராதியா? அது தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ ஜுரம் வந்த உடனே உடம்பு சூடாயிருது, உடம்பு சூடாயிருது. அப்போ சத்தியம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அது அவனிடத்திலிருந்து என்ன செய்ய ஆரம்பிக்குது? பலன் செய்ய. பரவாயில்லையே, இன்றைக்கு பகல் வேளை கர்த்தருடைய வசனத்தை கேட்டோம், ரைட். நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் இடறுகிறோம், அதை நம்ம சரி பண்ணிக்கிடணும். அப்போ அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த சபை ரியலி சொல்கிறேன், பெஸ்ட் சர்ச் கொலோசிய சபை. முதல்ல என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. ரெண்டாவது என்ன இருக்கு? அன்பு இருக்கு. மூணாவது என்ன இருக்கு? சத்தியத்தை குறித்த அறிவும் அறிவினால் உண்டாகிற பலனும் இருக்கு. அந்த சபைக்காக அவர் என்ன சொல்லுகிறார்? தேங்க்யூ லார்ட், ஆண்டவரே உமக்கு நன்றி, அல்லேலூயா. ஆனா உண்மையிலேயே புதிய ஏற்பாட்டு சபையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய காலகட்டங்களை போல அல்ல. எப்படி சொல்றேன்னா, இன்னைக்கு வீடுகளுக்காய் ஸ்தோத்திரம், சுகத்திற்காய் ஸ்தோத்திரம், நன்மைக்காய் ஸ்தோத்திரம், இப்படியே நம்ம அதிகமாய் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக ரொம்ப நம்ம தோத்திரம் பண்றோம். தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா அந்த இந்த துவக்க கால சபையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாம் கவலைப்படுகிற காரியங்கள், இன்றைக்கு நம்மில் பலரும் முக்கியப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. ஆமே. இன்னைக்கு கல்வி பாருங்க, அடுத்த வாரத்தில் ஸ்கூல் என்ன செய்ய போகுது? ஆரம்பிக்க போகுது. ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. நம்மெல்லாம் இப்பவுமே என்ன செய்யறோம்? அவ்வளோதான். ப்ரெஷர் எல்லாம் சிலருக்கு உச்சத்தில் இருக்கு. சில பேரண்ட்ஸ் எல்லாம் இப்போ நீங்க அப்படியே நரம்ப பிடிச்சு பார்ப்பீங்கன்னா தெரிச்சிட்டு நிற்கும். ஏன்னா ஃபீஸ் கட்டணும் இல்லை. நான் சொல்ல புரியுதா இல்லை? எல்லாருக்கும் அடுத்து என்ன அப்படி பரபரப்பாக இருப்பாங்க. ஆனால் அந்த காலத்திலையும் இவங்க யாரும் இதை ஒன்றுக்காக பரபரப்பாக இருந்த மாதிரியே தெரியல. ஏன்னா அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை நடத்துவார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆனால் இப்போ தான் ரொம்ப டென்ஷன். நம்ம பெரியவர்களுக்கு தெரியும், ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு படிப்புக்கு ரொம்ப பரபரப்பு ஒன்றும் இல்லைன்னு. அவ்வளோதான். எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா? 10 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேதாரத்தை ஊரில் உருவாக்கிட்டு தான் வருவோம். அணை வாய்க்காலையும் கிணத்துல தானே குளிக்கிறது. அப்புறம் 4 மணிக்கு வந்த உடனே வெளியே போய் நம்முடைய ஏரியாலாம் சுற்றி பார்த்து எவ்வளவு யாருக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு அளந்துக்கிட்டு அவனுக்கு உள்ள சொத்தை பங்கு வச்சு நமக்குள்ள பங்கை எடுத்துட்டு தான் 7 மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்தோமா, படித்தோமா. பாதி புக்கு தெருவில், பாதி புக்கு சைக்கிளில், பாதி புக்கு கிளாஸ் ரூமில், மீதி புக்கு வீட்டில். சில நேரத்தில் சயின்ஸ் பரீட்சைக்கு போகணும்னா தமிழ் படிச்சுட்டு போய் நின்று அப்படியே கொஸ்டின் பேப்பரை பார்த்து பிதுங்குவோம் பாரு. அப்பந்தான் நமக்கு ஒரு கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இல்லை, கொஸ்டினையாவது பார்த்து எழுதி வைக்க கிருபை தந்தார் பார்த்தியா? அதெல்லாம் வாழ்க்கடா. இன்னைக்கெல்லாம் வாழவா செய்தியே? அட போங்கடா, நீங்கெல்லாம் வாழவே கிடையாது.
அவன் காலையில் எந்திரிச்சு முதல்ல டியூஷனுக்கு போய் அம்மாவை பரபரப்பாக பார்த்து சில நேரம்லாம் அப்படி தான் பிள்ளைகளை பெட்லேருந்து அப்படியே எடுத்து ஷவரை திறந்து விட்டு காட்டிடுறாங்க. அந்த ஆளை உண்மையிலே சொல்கிறேன், அடுப்பங்கரைக்கு கொண்டு போய் லைட்டை கேஸை பற்ற வச்சு பிள்ளையை சூடாக்கி அந்த ஆளை கொண்டு வேனில் தள்ளி சாயந்தரம் வர வந்து அப்படியே ரன்னிங்கிலேயே சாப்பாடு கொடுத்து மறுபடியும் கொண்டு டியூஷனில் விட்டு அரை தூக்கத்தில் கொண்டு வந்து 10 வருஷம் கழித்து பார்த்தா நீனா எங்கள் அப்பா என்ன பிள்ளை தெரியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி இன்னைக்கெல்லாம் அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், இன்றைய கலாச்சாரம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. அல்லேலூயா. ஆனால் நான் படித்தவன் சம்பளம் வாங்குறான், படிக்காதவன் சம்பளம் கொடுக்குறான். இதை மட்டும் நான் கண்டிப்பாக பார்க்கேன், என் சபையில் பார்க்குறேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. படித்தவன் நல்ல சம்பளம் வாங்குறான், 50,000 ரூபா 1,00,000 ரூபா வாங்குறாம்னே தப்பு இல்லை. ஆனால் படிக்காதப்ப சம்பளம் கொடுக்குறாம்னே நம்மளை நல்லா வச்சுருக்காருனே, புரியலையோ? அல்லேலூயா. அதனால் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். வாழ்க்கையில் இப்பவுமே நல்ல அப்படி சில அன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நினைவுகளே கிடையாதுன்னு. என்ன நினைவு இருக்கு சொல்லுங்க? என்ன நினைவுகள் இருக்கு? காலையில் எந்திரிச்ச நினைவே கிடையாது. நான்லாம் நைட்டு ட்ராவல், டே நைட்டில் ட்ராவல் பண்ணுறவன். நம்ம எல்லாம் சில நேரம் தூக்கத்திலேயே வண்டி ஓட்டுவோம். ஒரு நாள் திடீர்னு என் மனைவி ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறா, எப்போ வந்துட்டுருக்கேம்மா, எங்கே வந்திய தெரியல என்ன. உடனே அவள் கேட்குறா, கார் யார் ஓட்டுற? நான் தான் ஓட்டுறேன். இப்போ நீங்கள் எங்கே வந்துருக்கேன் தெரில, ஒரு நிமிஷம் நெல் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். காட்டுக்குள்ளே வண்டி போயிட்டுருக்கு, எந்த ஊருன்னே தெரில. ஒரு நெல் ஒரு கடைசியில் பார்த்து ஒரு 20 நிமிஷம் கழித்து ஒரு ஊர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெரி குட், இந்த ஏரியா வந்திருக்கேன். உடனே அவள் கேட்டா, இது நீங்கள் போகிற ஏரியா தானான்னு கேட்டா. இல்லைம்மா தெரியல, கூகுள் என்னை கூட்டிகிட்டு போய் தான் அந்த சிஸ்டர் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ரைட், கூகுளில் ஒரு பொம்பளை தானே பேசுது. ஐயோ, நீங்கள்லாம் என் கூட எப்படி ட்ராவல் பண்ண போறீங்களோ ஏறுமே, அவ்வளோதான் தோத்துட்டு. இப்போ நான் இங்கே தான் நான் கொஞ்சம் வேகமாக ட்ரைவ் பண்ணுவேன். அதனால் இந்த ரூட்டில் பைக்குக்காரங்க ஒதுங்க மாட்டாங்க, நடு ரோட்டில் தான் போவேன் அந்த ரூட்டில். அதனால தான் நேர சல்லுன்னு அங்கேருந்து இந்த ரூட்டை பிடிக்க நான் தான் வந்தேன். என் வண்டி 140 கிலோ போவாது. இந்த ரூட்டில் வந்தால் நிறைய பேருக்கு அது பழி ஆக்க வேண்டியிருக்கும். 3.25 ரூபா வண்டி இப்படியே வச்சு நடு ரோட்டில் போவான் பார்த்துக்க. அவரத்தை பள்ளி நான் என்னத்துக்கு, அதனால தான் நேராக கோயில்பட்டி வந்துடுச்சு. சரி இருக்கட்டும், கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தம், அல்லேலூயா. இந்த சபைக்குள் என்னெல்லாம் இருக்கிறது? 1 விசுவாசம், 2 அன்பு, 3 சத்தியத்தை அறிகிற அறிவும் அதனால் உண்டாகிற பலன். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, நம்ம இப்போ தான் ஃபவுண்டேஷன் போடுறேன், இது உங்களில் இருக்கிறதா என்று அவரவர் பரிசோதிக்கணும். அப்போ தான் நான் இன்னைக்கு பிரசங்கமே ஆரம்பிப்பேன். இது என்னில் இருக்கிறதா? இது என்னில் ஃபெய்த், விசுவாசம். என்னது? விசுவாசம். விசுவாசம். இந்த விசுவாசம் என்னுடைய வாழ்வில் இருக்கிறதா? இப்போ அதை நான் கொஞ்சம் கழிச்சு சொல்கிறேன். 2வது கேள்வி, என்னால் அனைவரையும் நேசிக்க முடிகிறதா? என்னால் அனைவரையும் நேசிக்க முடிகிறது. 3, இந்த வசனம் என் வாழ்வில் பலன் செய்கிறதா? இந்த கேள்வி ஒரு மனிதனில் எழுப்பி தன் மனசாட்சிக்கு அவன் சரியாக கட்டுப்பட்டு பதில் சொல்லுவானே ஆனால் இனி உள்ள பிரசங்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்ரியா, என்னுடைய விசுவாசம் பலகீனம் உள்ளதுதான். அடிப்படையான விசுவாசம் என்னன்னு சொல்லட்டுமாமா? வாங்க, லூக்கா சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதுல 21வது வசனம் இருக்கான்னு பாருங்க. பேதுரு நினைவு கூர்ந்து, அப்ப அது இல்ல தங்கச்சிமா, அது இல்லையோ? அதுதான் தொடர்ந்து படி. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். மக்களே, அது இருக்க வாய்ப்பே கிடையாது. நான் வாரம் ஒரு நிமிஷம், அதுதானோ நான் வாரம்ல ஃபெய்த்தை குறித்து அதில் தான் வருதா? 22 படி, 21 வேணாம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எல்லாரும் விசுவாசத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? 1, தேவனிடத்தில் விசுவாசமாய். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெய்த்.
நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவரை இதை ஒன்று பரிசோதனை. நான் இயேசுப்பா மேலே இப்போ இதுக்கு கூட இன்னொரு வசனம் எழுதிக்கிறீங்களா? யோவான் 14:1 தானே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபெய்த் எது மேல? ஆண்டவர் பேரில், பிதாவாகிய தேவன் பேரில், இயேசுவின் பேரில், பரிசுத்த ஆவியானவரின் பெயர். இவங்க மூன்றும் ஒருவர் இல்லைங்களா? இவர்கள் மேல் நம்முடைய விசுவாசத்தை ஒன்று பரிசோதனை செய்துருவோமா? ஏம்மா, இவங்களை நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? பிதாவை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாவா இல்லையா? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறீங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவுன்னு நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டோம்னா, அளவுகளில் வித்தியாசம் உண்டு. அளவுகளில் வித்தியாசம். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்கிற அளவுகளில் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அவரவருடைய அளவுகளுக்கு தக்க தேவ கிருபையை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அப்போ நான் பிதாவை விசுவாசிக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். சரி, ரெண்டாவது விசுவாசம். அடுத்த வசனம் என்ன? 23 படிங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டுவோ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஏதாவது விசுவாசம் இருக்கு? என்ன பார்க்காதீங்க, பைபிளை பாருங்க. இதுல ஏதாவது விசுவாசம் இருக்கான்றே? இதுல ஏதாவது விசுவாசம் இருக்கானே? நான் உங்களை சந்தேகப்படலை சகோதரி, என்ன விட்டுரு. இதுல ஏதாவது விசேஷமா இருக்கான்றே? இதுல என்ன ஃபெய்த் இருக்கு? தான் சொன்னபடியே நடக்கும் என்ற விசுவாசம். நான் சொன்னேன், அது நடக்கும். தன்னுடைய வார்த்தையின் மேல் தனக்கு இருக்கும் விசுவாசம். எப்படி எப்படி? தன் இந்த வார்த்தை எல்லாருக்குள்ள இருக்க வேண்டிய விசுவாசம் என்ன? நான் சொன்னபடியே நடக்கும். மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்கேன், நடக்கும். அவ்வளோதான். உன் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லியிருக்கேன், நடக்கும். யாரோ ஒருத்தர் சொல்றதை என்னால் நம்ப முடியுது, நான் சொல்றதை என்னால் நம்ப முடியலையே. சில ஆட்கள் பார்த்திருக்கீங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், அக்கா தைரியமா இருக்கா, எல்லாம் சரியாயிரும்பா. அடுத்தவ வீட்டு அவ குளிக்காதவ, அவ விசுவாசமே கிடையாது அவளுக்கு. ஆனா அவ சொல்லுவா நடந்துரும்ன்றுவான். அவ வார்த்தையை இவன் நம்புவான். ஆனா இவன் வார்த்தையை இவன் என்ன செய்ய மாட்டான். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையின் இரண்டாவது விசுவாசம் தன்னுடைய தன்மேல், தன் விசுவாசத்தின் மேல், தன்னுடைய வார்த்தையின் மேல் அவனுக்கு இருக்கிற நம்பிக்கை, விசுவாசம். அந்த வார்த்தை ஒரு முறை கூட சொல்லுங்க பார்க்கலாம். தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்ப இரண்டாவது விசுவாசம் என்ன? தன் வார்த்தையின் மேல் தனக்கு இருக்கும் விசுவாசம். ஒரு முறை கூட சொல்லுங்க அந்த வார்த்தையை. தன் வார்த்தையின் மேல் தனக்கு இருக்கிற. யாருடைய வார்த்தையை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, உங்க வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். அதுதான் அற்புதம். ஒரு வியாதியஸ்தனை வழியில பாக்குறீங்க, ஒரு வியாதியஸ்தனை வழியில பாக்குறீங்க. அந்த இடத்துல ரோட்ல நின்றுட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவர்களை விடுதலைக்கு நேராக நடத்தணும், அவர்களை சுகமாக்கணும். என்ன செய்வீங்க? அந்த ரோட்ல நின்றுக்கிட்டு அந்நிய பாச பேசுவீங்களா? அரை மணி நேரத்தில் சோமாகும், நீ போ. அந்த ஒத்த வார்த்தை தான், அந்த ஒத்த வார்த்தை தான். அந்த வார்த்தை செயல்படணும்னா என் வார்த்தையின் மேல எனக்கு நம்பிக்கையும் விசுவாசம் உண்டாகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாமா? அந்த இடத்துல நம்ம ஆவியில நிரம்ப முடியாது, அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் பேச முடியாது. டிராவல்ல இருக்கிறீங்க, ஆனா அந்த இடத்துல அவனை சுகமாக்கி ஆகணும். அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறான். அவனுக்கு இப்போ ஒரு விடுதலை ஆகணும். என்னால என்ன செய்ய முடியும்? என்னால ஒண்ணு செய்ய முடியும். இயேசு உன்னை சுகமாக்குவார், இப்பொழுதிலிருந்தே உண்டாகும், நீ போ. இந்த ஒத்த வார்த்தை தான். அதுதான் சொல்றேன், ஒரு தேவனுடைய பிள்ளையின் விசுவாசம். நான் சொன்னபடியே ஆகும் என்ற விசுவாசம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். இந்த விசுவாசம் தான் வரங்களை வெளிப்படுத்தும். இந்த விசுவாசம் தான் ஆதி திருச்சபைகளில் இருந்திருக்கு. அதனால தான் அவர்கள் தெருக்களில் அற்புதங்களை செய்தார்கள். அதனால தான் கண் பார்வையில் அவர்களால் அற்புதங்களை செய்ய முடிந்தது.
அப்ப ஆண்டவர் முதலாவது தேவன் பேரிலும் இயேசுவின் பேரிலும் ஆவியானவரின் பேரிலும் விசுவாசம் வைக்க சொல்லுகிறார். இரண்டாவது, நான் என்ன நம்பணும் சொல்லுங்க, மறுமுறை கூட சொல்லுங்க, நான் என்ன நம்பணும். அல்லேலூயா. என்னுடைய வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். இந்த சபைக்கு நான் சொல்றேன், இந்த கிருபை உங்க சபையில் வெளிப்பட்டார் எவ்ரி வீக் அற்புத அடையாளங்களின் சாட்சியை சபையில கேட்பீங்க. கண்டிப்பா சொல்றேன். இந்த இந்த விசுவாசம் ஒரு மனிதனில் செயல்பட்டால் ஒவ்வொரு நாளும் நீங்க மிராக்கிள் பார்ப்பீங்க. ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல தான் இருக்கு. இந்த வார்த்தையின் ஜீவன் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. அப்ப இரண்டாவது விசுவாசம் என்ன? என் வார்த்தையின் மேல் நான் வைத்திருக்கிற விசுவாசம். அடுத்த வசனத்தை படிங்க. 24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 3, என்னுடைய ஜெபத்தின் மேல் நான் வைக்கிற விசுவாசம். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒருமுறை கூட சொல்லுங்க. அல்லேலூயா. அடிப்படையான விசுவாசத்தை சொல்லுகிறேன். 1 தேவன் பேரில், 2 நான் என் வார்த்தையின் பேரில், 3 என்னுடைய ஜபத்தின் பேர். ஃபெய்த்தை குறித்து நிறைய படிக்கலாம். அப்போ கொலோசிய சபைக்குள்ளே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படையான நிலைப்பாடுகளை குறித்து நாம் படித்தால், 1 விசுவாசம் இருக்கிறது, 2 அன்பு இருக்கிறது, 3 வசனத்தை குறித்த அறிவும் அதனுடைய பலனும் இருக்கிறது. அப்போ இந்த சபையை நீங்க நல்ல சபைன்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்களா இல்லையா? கொலோசிய சபைக்கு அவர் ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அல்லேலூயா. தயவு செய்து சொல்றேன், இந்த 3 நிலைப்பாடுகளிலும் நம்ம சபையை ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க விசுவாசம் ரொம்ப கவனமா கட்டி காத்து கொள்ளணும் இல்லைங்களா? 2வது உங்க அன்பை ரொம்ப கவனமா இருக்கணும். சபை வளரும் பொழுது நல்லா கவனிக்கணும். ஏற்ற தாழ்வுகளை சத்துரு என்ன செய்திருவான்? கொண்டு வந்துருவான். எக்காரணங்களை கொண்டும் அன்புக்கு ஒரு கேடு என்ன செய்யக்கூடாது? வராமல் காத்துக்கொள்ளவேன். 3வது, எந்த அளவிற்கு நல்ல ஒரு வசனத்தை போதிக்கப்படுகிற ஒரு சபையில் நீங்க இருக்கிறீங்க, எந்த அளவிற்கு சத்தியத்தை அறிவீர்களோ அதனுடைய பலனை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்து அன்பிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிகிற அறிவுக்கும் அதனுடைய பலனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்காக ஒரு 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 20 செகண்ட் ஜெபம் பண்ணட்டுமா? இதுக்காக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பலிபீடத்திலே கர்த்தர் என்னை கொண்டு வந்தீர். இந்த ஊழியத்தில் கர்த்தர் கொண்டு வந்த தேவ நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஆலயத்திற்குள்ளே கொலோசிய சபையில் இருந்த அந்த தெய்வீகமான அனுபவங்கள், அந்த விசுவாசம் இந்த சபையில் இன்னும் வளரட்டும். அந்த அன்பு இந்த சபையில் இன்னும் வளரட்டும். அந்த சத்தியத்தை குறித்த அறிவும் அதனுடைய பலனின் வெளிப்பாடுகளும் இந்த சபையில் இன்னும் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த சபையை இன்னும் கர்த்தர் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு அல்லேலூயா. அப்ப இருக்கிறதுக்காக என்ன செய்துட்டார்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டார். இது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது நமக்கு தேவை ஜபமாக்கு. இப்போ என்ன சொல்றார்? நம்ம எங்கெல்லாம் 5ஆம் வசனத்துல படிச்சோம் இல்லையா? என்ன வார்த்தை சொல்ல? உங்களுக்காக எப்பொழுதும் என்ன செய்கிறோம்? 5ஆம் வசனத்துல என்ன வார்த்தை சொல்லுகிறார்? உங்களுக்காக என்ன செய்கிறேன்? எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். 9ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? நாங்கள் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். சரி, இனி வருகிற நாட்களில் நம்ம கேட்க போகிற வேத வசனங்களை எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம படிக்கணும். இப்போ 9வது வசனத்தை பிள்ளை வாசிமா. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். போதும் மக்களே. அப்ப கவனிங்க, ஏற்கனவே என்ன வந்துருச்சு? விசுவாசம் உள்ள வந்துருச்சு, அன்பு உள்ள வந்துருச்சு, சத்தியம் உள்ள
வந்துருச்சு. ஆனா இப்ப அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? இந்த சபையில இன்னும் வேணும். என்ன ஜெபிக்கிறார்? அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. சொல்லுங்க இந்த வார்த்தையை, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. ஒரு முறை கூட, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு. நம்முடைய சபையில் இருக்கிற, எழுதிக் கொள்ளுங்கள், நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த அறிவை கொடுக்க விரும்புகிறார். இந்த உபவாச ஜெபம் முடியும் பொழுது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் ஆவிக்குரிய பகுதிகளில் தேவன் ஏற்படுத்த நினைக்கிற புதிய ஆவிக்குரிய அனுபவம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை அறிகிற அறிவு எவ்ரி பிலீவர், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் தேவை. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவை தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. ஆமாம். அப்போ ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் தேவ சித்தத்தை குறித்த தெளிவான அறிவு இல்லாததுனால தான் தேவையற்ற சத்தியங்களுக்கு பின்னே, தேவையற்ற உபதேசங்களுக்கு பின்னே, தேவையற்ற வழி நடத்துதலுக்கு பின்னே கெட்டு போய் கொண்டே இருக்கிறாங்க. சரிதானே? அவர்களுக்கு தெரியல இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவன் நடத்துதல், இதுதான் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற வழி. இது எனக்கு தெரியாததுனால ஒருவேளை இது சத்தியமா இருக்குமோ, இது உண்மையா இருக்குமோ, இது சரியா இருக்குமோ, இது தேவையானதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அநேகர் வழி தவறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ ஒருவருடைய வார்த்தையை நம்பி பயணிக்கிறோமே, என்னை குறித்த தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு பகல் வேளை தெளிவா சொல்றேன். நம்ம வியாழந்தானே முடிப்போம். ஆமா, வியாழக்கிழமை மத்தியான இந்த மீட்டிங் முடியும் பொழுது தேவனுடைய சித்தத்தின் பரிபூரண வெளிப்பாடோட தான் இந்த படியணி இறங்கும். அல்லேலூயா. இன்னும் செய்தி ஆரம்பிக்கல, இப்பதான் குழி வெட்டிட்டு இருக்கேன். உனக்கு இல்லடா, பவுண்டேஷனுக்கு பயப்படாத. பயந்துட்டா, ஐயோ தவிர பயப்படாதீங்க. இப்போதைக்கெல்லாம் நீங்க போக மாட்டீங்க. நம்ம ஊர் ஒரு எழுப்புதலை அடையணும், அதை பார்க்கணும். அல்லேலூயா. இருந்தாலும் திடீர்னு உங்க இருதயம் ஹெல்த்தியா இருக்கான்னு இப்படி சில வார்த்தையை சொல்லுவேன். நீங்க பயந்துடப்படாது. இந்த குழி வெட்டுறதா, பயப்படாதீங்க. அப்ப கவனிங்க, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, தேவனுடைய சித்தத்தை அறிகிற. இது யாருக்கு தேவையாம்? கொலோசிய திருச்சபைக்கு தேவை. இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், எனக்கு வேணும், இன்னும் உங்க பாஸ்டருக்கு வேணும், உங்க பாஸ்டர் அம்மாவுக்கு வேணும். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் வேணும். யேசுப்பா, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு வேணும். ஒரு அல்லேலூயா. சரி, இது 3 நாள் முடிஞ்சாலே நமக்கு போதுமானது. ஆனா இன்னும் அடுத்த வசனத்தை படிமா. அடுத்த வசனம் 10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய பணிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். இந்த வார்த்தை மிக தெளிவானது. இதுல ஒவ்வொரு வார்த்தைகளும் நற்கிரியைகளின் கனி தனியா பேசலாம். அடுத்து தேவனை அறிகிற அறிவு தனியா பேசலாம். மூன்றாவது கர்த்தருக்கு பிரியம் உண்டாக பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் சொல்றார், நீங்க ஏற்கனவே உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு, இனி இந்த தேசத்துல விசுவாசிகளின் பாத்திரவான்களா நீங்க நடந்துக்கிடணும். ஏற்கனவே உங்களுக்கு தேவனுடைய அன்பு இருக்கு, அன்புக்கு பாத்திரவான்களா நீங்க என்ன செய்யணும்? நடந்துக்கிடணும். சத்தியத்தை அறிந்திருக்கிறீங்க, சத்தியம் அறிந்ததற்கு பாத்திரமான நீ என்ன செய்யணும்? அறிந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னோடி ஒரு வேர்டு வருது, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இனி உங்களுக்கு வரும். தேவ சித்தத்தை குறித்த அறிவு வரும் பொழுது இந்த தேசத்திலே எப்படியும் நடப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தேவ சித்தத்தை அறிந்தவன் அந்த சித்தத்திற்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா. பாத்திரம், இதுதான் நம்ம இனி படிக்க வேண்டிய பகுதி. அப்ப இரண்டாவது அவருடைய ஜெப குறிப்பு என்ன? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடக்கணும்.
நீங்க பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். அதுக்காக நான் ஜெபம் பண்றேன். அதற்காக நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்றேன். இன்னைக்கு நிறைய பேர் பண்ற சேட்டை என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு நபர் இல்லைன்னா 4 பேர்கிட்ட போய் சொல்றோம், அவன் சரி கிடையாது, அவன் பாட்டு சரி கிடையாது, அவன் ஜெபம் சரி கிடையாது, அவன் வஸ்திரம் சரி கிடையாது, அவன் குடும்பம் சரி கிடையாது, அவன் டிராவல் சரி கிடையாது, அவன் ட்ரெஸ் சரி கிடையாது, அவன் ஜெபம் பண்றது சரி கிடையாது. ஊருக்கெல்லாம் சொல்லுவோம், ஆனா அவனுகிட்டையும் சொல்ல மாட்டோம், ஆண்டவட்டையும் சொல்ல மாட்டோம். இதனாலதான் நம்மில் பலரும் நாசமா போக காரணம் நீங்க இல்ல, எங்க ஊர்ல. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்லுது புரியுதானே? ஒரு அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு உங்களை நேரத்தானே சொன்னார். உங்க விசுவாசத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றேன், உங்க அன்பை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்றேன், உங்க ஆண்டவரை அறிகிற சரி வசனத்தை குறித்த அறிவை குறித்து நான் ஸ்தோத்திரம் பண்றேன் நேரவே சொல்லிட்டு, இதெல்லாம் உங்களுக்கு வேணும், இதெல்லாம் உங்களுக்கு இல்லை. இப்போ தேவ சித்தத்தை அறிகிற அறிவு உங்க சபையில டைரக்டா தானே பேசுறாரு. உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், உங்களில் அநேகர் இதற்கு ஏற்ற பாத்திரவான்களாக இல்லை, நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கும்படி நான் உங்களுக்காக. மக்களே, அடுத்தவனுடைய குறைவுகளை நம்ம பார்க்காம இருக்க முடியாது. நீங்க என்ன செய்யணும்? அவர்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி 2 காரியம் செய்யலாம். ஒன்று, அவனை உபதேசிக்கலாம், அவனுக்காக ஜெபிக்கலாம். நான் சொல்றது சரியா தப்பா? அல்லேலூயா. That is good leadership. இதுதான் சரியான தலைமைத்துவம். ஒரு நல்ல லீடர் வருகிறவையெல்லாம் சொல்றதை கேட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, என் பாலிசியில சொன்னா கோமணம் வரைக்கும் மிஞ்சாது. என் பாலிசியில சொன்ன என் சபையில் இப்படி தான் பேசுவேன். அவுத்துருவான், ஒருத்தன் பேண்டை அவுத்துருவான், ஒருத்தன் சட்டையை அவுத்துருவான், ஒருத்தன் கண்ணாடியை பிடிங்கிட்டு போயிடுவான். நம்ம என்ன செய்யணும்? நிற்கிற வண்ணமாகவே நிற்கணும். நடக்காது, சோழி முடிச்சிருவானுமே. நான் சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? அப்ப இவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கான ஜெபம். இதெல்லாம் விளையாட்டு அல்ல, இதெல்லாம் குறைந்தபட்சம் 10 மணி நேரம் பேசி முடிக்க வேண்டிய தேவ செய்திகள் இது. அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன், என் பிள்ளைகளுக்குள்ள அன்பு இருக்கு, அதுக்கு பாத்திரவான்களா நடக்கணும். என் பிள்ளைகளுக்குள்ள வசனம் இருக்கு, அதுக்கு பாத்திரவான்களா நீ நடக்கணும். என் பிள்ளைகளுக்குள்ள விசுவாசம் இருக்கு, அதுக்கு பாத்திரவான்களா நடக்கணும். என் பிள்ளைகளுக்குள்ள இனி தேவ சித்தம் உண்டாகும், தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வரும், அதற்கு பாத்திரவான்களா நடக்கணும். அப்ப அவர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் என்ன செய்யறேன். அப்போ இந்த செய்தி முடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல வேலைக்கிழமைக்கு முன்னாடி. ஆனால் எல்லாருக்கும் சொல்றேன், அடுத்தவர்களுடைய குறைவுகளை மற்றவர்களிடத்தில் பேசுகிற பழக்கம் யாருக்காகிலும் இருக்குமானால் அதை செய்கிற கடைசி நாள் இதுவா இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்லுகிறதை புரிந்தவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவர்களின் குறைவுகளை 3வது நபரிடத்தில் சொல்லுகிற ஒரு நபராக இருந்தால் அதை சொல்லுகிற கடைசி நாள் இதுவாக தான் இருக்கணும். ஒன்று அவன்கிட்ட நேர சொல்லு, இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லு, கிளம்பிடணும், நிற்கக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போகிறேன், செய்தி நேரத்தில் அதை பார்க்கலாம். ஒரு முறை நோவா திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறார் வீட்டில். படிச்சிருக்கீங்களா? சப்பா நீங்கள் பார்த்தா உங்கள் ஊரில் அவர் தெரியாதவன்னு தெரியுமில்ல. நோவா வஸ்திரம் விலகி என்ன செய்திருக்கிறார்? படுத்திருக்கிறார். இப்போ யார் போய் பார்க்குறா? வீட்டுக்குள்ளே டக்குன்னு உள்ள வர்றார். யாரை பார்க்குறார்? இவர் காணான் இல்லையா? அவன் பார்க்குறான், பையன் பார்க்குறான். உடனே பார்த்துட்டு நீ என்ன செய்திருக்கணும்? இது ஒன்று பண்ணியிருக்கு. நீ பார்த்துட்டே இல்லை, கழுதையை பார்க்கக்கூடாததை பார்த்தாச்சு. நீ பக்கத்துலேருந்து ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பாயோ இல்லைன்னா 10 குட்டை மண்ணாவது வெட்டி அவனை மூடி இருக்கலாம்ல. நீ அதை நீயே பண்ணியிருக்கலாம். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நேரம் அந்த செய்தி எடுத்துட்டு தன் சகோதரன்ட்டு போய் அப்பாவுக்கு கண்டிஷன் இப்படி இருக்குன்ட்டு. இப்போ என்ன பண்ற? அவன் என்ன பண்றான்? வஸ்திரத்தை பின்னாலேயே பிடிச்சிட்டு, பெற்றோரை எவ்வளவு கனம் பண்ணி இருக்காங்க பாருங்க, அப்படியே பின்னாலேயே பிடிச்சிட்டு போய் அப்படியே மூடி போட்டான் அப்படின்னு இருக்கு. அப்பா எழும்புற புதுசா ஒரு துணி தான் மேல விழுந்து கிடக்கு. உடனே இவர் பார்க்கிறார், மோசமான கண்டிஷன். இப்போ உடனே யாரில் மூடுனான்னு உடனே அவன் சொல்ற, ஐயா இப்படி அவன் சொன்னான், நான் நான் பார்க்கல, அப்படியே ரிவேர்ஸ்லேயே உம்மை மூடிட்டேன் பார்த்துக்க. உடனே சொல்ல, மூட நீ பாக்கியவான்.
உனக்கிட்ட எவன் வந்து சொன்னா, அவன் சொன்னா நீ நாசமா போயிடுவார். இப்ப நீ நல்ல கவனி. அதாவது அது பரிசுத்த வேதாகமத்தின் பொறுத்த மட்டில் கானானியர்கள் எதற்குள்ளே வரக்கூடாது? நோவாவினுடைய ஒரு பிள்ளை தான் கானான். ஆனா அதே பிள்ளையினுடைய தலைமுறை ஆலயத்துக்குள்ள வர முடியாது. அந்த பிள்ளைகள் கானான் துரத்தை விடப்பட்டவர்களா இருந்தாங்க. அப்ப இதற்கு காரணம் என்ன? ஒரே ஒரு தவறு. ஒருவனுடைய குறைவை இன்னொருவனிடத்தில் சொன்னான். ஒருவனுடைய குறைவை நான் இப்ப சொல்ல, இந்த 3 பேர்ல பெரிய தவறு செய்தது யார்? கரெக்ட், நோவா. இல்ல நீ குடிச்சிட்டு மட்டையாய் கிடப்ப நீமே உண்மையிலே. ஆனா அந்த குடிகார பைய சாபம் போட்டது ஆண்டவர் ஏத்துக்கிருக்காரு பாரு. எனக்கு இதுதான் பரலோகத்துல போய் இவரை பார்த்து கொஞ்சம் கேட்க வேண்டிய இருக்குமா? ஏன் குடிச்சு மட்டையாய் கிடந்திருக்கான் இந்த பிள்ளை. அவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல அவ்வளவுதான். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா மூடி இருப்பான். இல்ல நேரமே நான் சொன்ன மாதிரியாவது மூடி இருப்பான். நம்மள மாதிரிப்பட்ட ஆளுன்னா அன்றைக்கு காண்கிற அவனை இனி காண மாட்டான். நிரந்தரமா மூடி இருப்பான் நம்ம. சரி, அந்த பிள்ளை தெரியல. அவன் சொல்லி அதுக்கு ஒரு ரெமடியை கொடுத்தான். உண்மையிலே டபுள் மடங்கா நீ யாரை ஆசீர்வச்சிருக்கணும், எப்பா ரொம்ப நன்றின்னு. ஆனா சபிச்சிட்டான்ல. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியுது, உன்மேல் உள்ள குறைவை இன்னொருவனிடத்தில் நான் சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை மிக ஞானமாய் மற்றவர்களை விமர்சிப்பது, மற்றவர்களை குறை சொல்லுவது, மற்றவர்களின் நிறைவையும் குறைவையும் குறித்து கலந்தாய்வது, இதெல்லாம் நம்மேல கொடுத்த காரியம் அல்ல. முடியுமா அவனை கடிந்து கொள், முடியுமா அவனை உபதேசம் பண்ணு, முடியுமா அவனுக்கு புத்தி சொல்லு, இல்லையா அவனுக்கு முழங்கால் படியிட்டு ஜெபி. தெய்வமாகிலும் அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நான் சொல்றது புரியுதா? அல்லேலூயா. இப்போ அவர் சொல்லுகிற பாத்திரவான்களா என்ன செய்து கொள்ளணும்? நடந்து கொள்ளணும். இரண்டாவது சபைக்குள் வர வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். ஓகே, 11ஆம் வசனத்தை படிங்க. நான் முடிச்சிட்டேன். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும், இந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க, எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும். அவ்வளவுதான். நீங்க எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அப்ப ஒன்று, இனி நீங்க தேவ சித்தத்தை அறியணும். 2, நீங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். 3, எல்லா வல்லமையினாலும் நம்ம என்ன செய்யணும்? பலப்படணும். எல்லாரும் சொல்லுங்க, வல்லமையினால் பலப்படணும். ஒரு முறை கூட சொல்லுங்க, வல்லமையினால் பலப்படணும். ஒரு முறை கூட சொல்லுங்க, வல்லமையினால் பலப்படணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதித்தார். வியாழக்கிழமை மத்தியானத்திற்கு முன்னே இந்த 3 காரியங்களும் படிப்பதற்கல்ல, அனுபவிக்கணும். கர்த்தர் கிருபை தரணும். Glory to God. நீங்க எழுதி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். இது பவுல் ஜெபித்த காரியம். என் பிள்ளைகளுக்குள்ளே தேவ சித்தத்தை அறிகிற அறிவு வேணும். என் பிள்ளைகள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். என் பிள்ளைகளுக்கு இன்னும் தேவனுடைய வல்லமை வேணும். இன்னும் பிள்ளைகள் பலப்படணும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய விருப்பம், என்னை குறித்த தேவனுடைய விருப்பம். இந்த 3 நாள் ஊழியத்தை முடிச்சிட்டு நான் இங்க இருந்து அப்படியே சீர்காழி போவேன். வெள்ளிக்கிழமை காலையில சீர்காழியில பிரசங்கம் பண்ணணும். அப்போ அந்த பலிபீடத்துக்கு முன்னே நான் எழும்பி நிற்கும் பொழுது நான் தேவ சித்தத்தை அறிகிற அறிவு இன்னும் எனக்கு தேவை. இன்னும் நான் பாத்திரவானாய் நடக்கணும், இன்னும் பலப்படுத்தப்படணும். இந்த 3 நாட்களும் நமக்கு அதற்கு தேவன் உதவி செய்யணும். நேரம் சரியாக 1:15 1 மணி நேரம் செய்தி கொடுத்திருக்கிறேன். மீதி மாலை பொழுதுல எழும்பி நில்லுங்கள். இன்னைக்கு ஒரு அவுட்லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் நம்ம செய்ய போறோம். பொருளடக்கம். சாயந்தரம் வருவியலா இல்லையா? முடிஞ்சா வருவியலா? கட்டையும் கண்டிப்பா வருவியலா? இல்ல நான் வரணும், அதான் கேட்டேன். சரி, எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆராதனை பாஸ்டர்யா? சாயந்தரம் 6 மணிக்கு. எப்ப முடிக்கணும்? 9 மணிக்கு. எனக்கு எப்ப தருவிய? 7:50.
7:15 வந்துடட்டுமா? நான் சரி, நீங்க எப்போ வருவிய? அப்பவுமே வந்து என்ன செய்விய? பாடுவோம், ஆடுவோம். ஆலயத்தை இடிக்க மாட்டியல்ல? சரி, அது போதும். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த 3 நாட்களை நம்ம இணைந்து பயணிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மில் மிகப்பெரிய மாற்றத்தை தருவார். இந்த சபையில் தீர்க்கதரிசிகளை பார்க்கணும். தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிற பிள்ளைகளை பார்க்கணும். மக்களை காமனாக நான் சும்மா சிரிச்சு ஜாலியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் 100% ஆவியானவர் பேசியிருக்கிறார். எனக்கு நல்லா தெரியும் கர்த்தர் எங்கேயும் தேவையில்லாமல் என்னை அவர் நடத்தி செல்கிறவர் அல்ல. இந்த 3 நாள் முடியும் பொழுது தேவ சித்தத்தை அறிகிற அறிவும் அறிவிக்கிற அறிவும் வேணும். 2, பாத்திரவானாய் நடந்து கொள்ளுகிற தேவ கிருபை. 3, எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படணும். இந்த நாள் முதல் வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையில் ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் குறிக்கணும். மக்களை, நான் என்னை குறித்து சொல்லியிருந்தேன். என்னை கர்த்தர் 8 வயதில் அபிஷேகித்தார். 9வது வயது முதல் தீர்க்கதரிசியாய் என் ஊழியத்தை சபையில் ஆரம்பித்தவன் நான். பிள்ளைகளுங்க இருக்கிறீங்க. இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்றார், சின்ன பிள்ளைகள் அல்ல, நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறதே குழந்தைகளை தான். பிள்ளைகளுக்கு சொல்றேன், இந்த இடத்தை விட்டு வியாழக்கிழமை நமது கூட்டத்தை முடித்து ஆமேன் சொல்லும் பொழுது உங்களில் பலரும் தேசத்தை எச்சரிக்கும் தீர்க்கர்களாய் இருக்கணும். உங்க 2 கைகளையும் பரலோகத்துக்கு நேர உயர்த்தி, நீங்கள் யார் ஆகணும்? ஜீசஸ். நீங்க ஆண்டவரிடத்தில் என்ன வைக்கிறீங்க? ஆண்டவருடைய நோக்கத்தை அவர் சொல்லிட்டார். தேவ சித்தத்தை அறிகிற அறிவை நான் உனக்கு தரணும்னு நினைக்கிறேன். இந்த தேசத்தில் ஒரு பாத்திரவானாய், இந்த தேசத்தில் தேவனுடைய வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாய் 2 கைகளை உயர்த்தி, தகப்பனே, ஓ ஜீசஸ். வாலிப தம்பி, ஒரு கணம் கண்களை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இந்த சபையை நான் பரிசுத்த ஆவியானவருடைய கைகளில் கொடுக்க போகிறேன். சகோதரி, வெறும் கடமைக்காக ஆலயத்திற்கு வந்து ஆராதித்து போகிற ஒரு பிள்ளை அல்ல. இன்றைக்கு பகல் வேளை முதல் உன்னுடைய நாவுகள் தேவனுடைய சித்தத்தை அறிவிக்கும் ஒரு நாவாக மாறும்படி என் தேவனுடைய உன்னத திட்டம் இருக்கிறது. நீ மறைந்திருக்கலாம் என்று நினைத்தாயா சகோதரா? மறைந்திருக்க வேண்டும் என்றா நினைத்தாய்? உன்னை ஆண்டவர் கண்மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணமாய் வைக்கும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். இந்த சபையை குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கர்த்தர் யோர்தானை கடந்து நிற்க வைக்க போகிறார். எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபிக்க போகிறீங்க? இந்த நேரத்தில் உங்களிடத்திலிருந்து எழும்புகிற ஒரு வார்த்தை, தகப்பனே, இந்த 3 நாட்களையும் கர்த்தர் எனக்கு பயனுள்ளதாய் தாரும். என் கூட பேசுங்க, என் கூட நீர் பேசுங்க. நம்முடைய வார்த்தைகளை எனக்கு தாருங்க ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு பேசுங்க. நம்முடைய கிருபையினால் என்னை தகுதிப்படுத்தும். எல்லாரும் வாய் திறந்து சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த 3 நாளையிலும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், விடுதலைகளை தடுத்து போடுகிற எந்த தடைகளும் எனக்கு வந்துவிடக்கூடாது. ஆண்டவரே சொல்லுங்க, இந்த 3 நாள் தடையில்லாமல் நான் சர்ச்சுக்கு வரணும், தடையில்லாமல் நான் சர்ச்சுக்கு வரணும், தடையில்லாமல் நான் சர்ச்சுக்கு வரணும். எல்லா நேரங்களிலும் நான் சர்ச்சுக்கு வரணும். வந்து அமர்ந்த உடனே தேவ பிரசன்னத்தை நான் உணரணும். கர்த்தர் என் கூட பேசணும். ஜோமன் ஆரம்பிங்க. என் கூட கர்த்தர் பேசணும், என் கூட கர்த்தர் பேசணும். சத்தம் உயரட்டும். ஒரு போதகருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், ஒரு போதகருடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டாம், ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர், இன்றைக்கு பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய கிருபையினால் எங்களை மறைக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால கச்ச எங்களை பலப்படுத்தி அனுப்புங்க. அடுத்து வரப்போகிற கல்வி ஆண்டுல பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது தலை சிறந்தவர்களாய் போகட்டும். எங்கள் பள்ளிக்கூடங்களுக்குள்ளே ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்கும்படி, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர ஆவியானவர் கிருபை தருவீராக.
உங்க 2 கைகள் அப்படியே உயர்த்தி அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் மட்டும் ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. மற்றவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரும் கை தட்டக்கூடாது. ஆவியானவருடைய கையில சபையை நான் தரேன் ஆண்டவரே. போதகரை குடும்பத்தை ஆண்டவருடைய கைகளில் தருகிறேன். இந்த சபைக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவரின் கரங்களிலே, பரிசுத்த ஆவியானவரின் கரங்களிலே, பரிசுத்த ஆவியானவரின் கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அநேக பிள்ளைகள் இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட உண்டு. அவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவீராக. இந்த சபையிலிருந்து ஊழியம் செய்யத்தக்கவர்களை தேசத்திலே தேவன் கொண்டு போகும்படி கர்த்தர் விரும்புகிறீர். ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய மகிமை சபையில் வெளிப்படுவதாக. கொலோசிய திருச்சபையில் வெளிப்பட்ட அந்த தேவனுடைய வல்லமை இந்த சபையின் மேல் வெளிப்படுவதாக. இப்ப கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆரம்ப நாளிலேயே ஆவியானவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் இணைந்து ஆவியிலே போராட போகிறோம். இடையூறுகளை செய்கிற ஆவிகள், அசுத்தாவிகளின் வல்லமைகள், தேவசத்தின் நன்மைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அடிமைத்தனத்தின் வல்லமைகளை இன்றைக்கு பகல் வேளை இயேசுவின் நாமத்தில் கைது போடுக. மகத்தான ஒரு மாற்றம் உண்டாகும். ஆண்டவர்களை பயன்படுத்த தேவனுடைய மகிமை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த சபையை உம்முடைய கரத்தில் வைக்கிறேன். நான் இங்கு வருவதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஆண்டவர் இதை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை குறித்த உன்னத திட்டம், இந்த ஊழியத்தை குறித்த உன்னத நோக்கம் நிறைவேற்றப்படுவதற்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரகாசிக்க வேண்டிய சில விளக்குகள், பிரகாசிக்க வேண்டிய சில ஆமீன் ஸ்தோத்திரம் தீவட்டிகள் இங்கு கிடக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறேன். கிதியோனின் கையில் இருக்க வேண்டிய சில தீவட்டிகள் இந்த ஆலயத்திற்குள் உண்டு. அவர்களை தேசத்தின் நடுவில், அது தேசத்தின் நடுவில் ஆண்டவர் உயர்த்தி நிறுத்தும் நேரமாய் மாறட்டும். இந்த 3 நாட்களும் சபைக்கு ஆசீர்வாதமாய், ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாய், குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராக. அப்பிரயோஜனமான மனிதன் என் கடமைகளை மாத்திரம் செய்திருக்கிறேன், செய்ய விரும்புகிறேன். மகிமைப்படும் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க 3 பேருடைய கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை தர விரும்புகிறார். தேங்க்யூ.